ஒரு நிறுவனம் 3 தலைமுறைகளாக சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது என்றால், அது சாதாரண விஷயம் அல்ல. 1932இல் சென்னையில் கிராம்ஃபோன் உற்பத்தி மற்றும் விற்பனை நிலையத்தை துவங்கிய இந்த நிறுவனம், 1935இல் அல்லி அர்ஜுனா என்ற ஒரு படத்தை தயாரித்தது. அதன் பின்பு சென்னை வடபழனியில் 1945இல் இந்திய திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் ஸ்டுடியோவை துவக்க நிறுவனத்தின் உரிமையாளர் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரை அப்பச்சி என்றுதான் எல்லோரும் அழைப்பார்கள். மிகவும் ஸ்ட்ரிக்ட் பேர்வழி என்பது திரைப்படத் துறையில் இவருக்கு ஒரு பெயர் உண்டு. எதையும் சரியாக செய்ய வேண்டும், சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்ற கடமை உணர்வு. இதுதான் அவருடைய பெரும் வெற்றிக்கு காரணமாக அமைந்ததே என்று சொல்லலாம். 1945இல் இந்த நிறுவனம் தயாரித்த நாம் இருவர் படம் சுதந்திர போராட்ட காலகட்டம் என்ற காரணத்தால் மாபெரும் வெற்றி பெற்றது. அப்பொழுதுதான் இந்த நிறுவனத்திற்கான லோகோ ஏவிஎம் என்ற லோகோவை தயாரித்து அதற்கு பின்னணி இசையும் வழங்கி வெளியிடப்பட்டது இந்த படம். அதன் பின்பு கிட்டத்தட்ட இன்று வரை 300 திரைப்படங்கள் தயாரித்துள்ள இந்த நிறுவனத்தை தற்பொழுது ஏவிஎம் சரவணன் மற்றும் அவரது பிள்ளைகள் குகன் போன்றவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றாலும், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் 300க்கு மேற்பட்ட படங்களை தயாரித்து வெளியிட்டு சாதனை படைத்த நிறுவனம் என்றால் சொல்லால் அடங்காது. இவர்களுடைய வேதாள உலகம், ஸ்ரீவள்ளி, வாழ்க்கை போன்ற படங்கள் பெரும் வெற்றியை பெற்ற படங்களாகும். களத்தூர் கண்ணம்மா கமலஹாசனை அறிமுகப்படுத்திய படம். சிறுவனாக 5 வயது சிறுவன் பரிசுப்படும் அளவுக்கு மாபெரும் வெற்றி படத்தை தந்தது இந்த களத்தூர் கண்ணம்மா. அதன் பின்பு வாழ்க்கை, நாகேஷை வைத்து சர்வர் சுந்தரம் பெரும் வெற்றி படம். சிறுவனை வைத்து பக்த பிரகலாதா என்ற ஒரு இறை ஆன்மீக சம்பந்தப்பட்ட படமும் மாபெரும் வெற்றி பெற்றது. ராமு, ஜெமினி கணேசின் வாழ்வில் மாபெரும் திருப்பத்தை தந்த படம். உயர்ந்த மனிதன், சிவாஜி கணேசனை வைத்து இந்த படம் சாதனை படம் என்றே சொல்லலாம். அதைவிட புதுமை படைத்தது அன்பேவா. எம்ஜிஆர், மாறுபட்ட கோணம். எம்ஜிஆர் என்றாலே சண்டை, சுறுசுறுப்பு என்று இருந்த அவர் படத்தை அவருடைய பாணியை மாற்றி சண்டையே இல்லாமல் காதல் செய்யும் எம்ஜிஆர். பாடல்கள் அனைத்தும் ஹிட். அதன் பிறகு சகலகல்லா வல்லவன். சற்று காலங்கள் மாறல் சூழலுக்கு ஏற்றபோல் இந்த படம் கமலஹாசனின் டான்ஸ் மிகவும் பெரும் வரவேற்பை பெற்ற படம். பட்ஜெட் படமான சம்சாரம் மின்சாரம் எதிர்பாராத வெற்றியும் இந்த நிறுவனத்திற்கு தேசிய விருதையும் பெற்றுக்கிட்டது என்றே சொல்லலாம். கதாநாயகனாக வலம் வந்து கொண்டிருந்த ஜெய்சங்கரை வில்லனாக மாற்றிய படம் முரட்டுக்காலை, ரஜினி கதாநாயகன். இந்த படமும் மாபெரும் வெற்றி. அதன் பின்பு கமலஹாசனை வைத்து தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த படம் சுமார் ரகம் என்றாலும் கமலஹாசனுக்கு கமர்ஷியல் சாயம் பூசிய படம் என்றே சொல்லலாம். மிகப்பெரிய வெற்றி படம், ஒரு வருடம் ஓடிய படம் என்று புதியவரான பாக்கியராஜை தன் நிலை நிறுத்திய படம்தான் முந்தானை முடிச்சு. இந்த படத்தை பாக்கியராஜ் இயக்கி திரைக்கதை வசனம் உட்பட அனைத்தும் செய்திருப்பார். ஏவிஎம் தயாரிப்பில் மாபெரும் வெற்றி படம். ரஜினியை வைத்து மனிதன். இதற்பின் ஆக்ஷன் ஹீரோவான விஜயகாந்தை வைத்து இவர்கள் எடுத்த படம் தான் மாநகர காவல். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த படமும் மாபெரும் வெற்றி படம்தான். ரஜினியை வைத்து மீண்டும் எஜமான் என்ற ஒரு திரைப்படம். இது குடும்ப பாங்கான ஒரு கதை என்றாலும் ஆக்ஷன் ஹீரோவான ரஜினி சாந்தமான ஆக்ஷன் குடும்ப கதையில் நடித்து வெற்றி பெற்ற படம் என்றால் பெரும் சாதனை தான். அதன் பின்பு விக்ரமை வைத்து இவர்கள் எடுத்த படம் தான் ஜெமினி. ஓப்போடு என்ற பாடல் மாபெரும் வெற்றி பாடலாக அமைந்தது என்பது பெரும் குறிப்பாகும். இதன் பின்பு அஜித்தை வைத்து திருப்பதி என்ற ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டார்கள். அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை தந்தது. விஜய் வைத்து வேட்டைக்காரன்,
இந்த படம் சுமார் ரக படம் தான் என்றாலும் இந்த படத்தை சன் டிவி வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. சூர்யாவை வைத்து வெளிவந்த படம்தான் அயன், மாபெரும் வெற்றி படம். இதன் பின்பு இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றபோல் இவர்கள் எடுத்த படம்தான் சிவாஜி. சங்கர் இயக்கத்தில் சிவாஜி படம் மிக பெரும் செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் நீண்ட கால தயாரிப்பு என்றாலும் ஏவிஎம் ஸ்டுடியோவின் வெற்றி படம் என்ற லிஸ்டில் ரஜினி நடித்து வந்து வெளிவந்த படம். ஆனாலும் இவர்கள் எடுத்த பல்வேறு படங்களில் சாதனை படுத்த படங்கள் என்றால் குறைஞ்ச பட்ஜெட்டில் பாட்டி சொல்லை தட்டாது. இந்த படமும் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் லாபத்தையும் தந்தது. மிகப்பெரிய மனிதர், ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சரவணன் சார் அவர்கள். எப்பவும் வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க, அதே மாதிரி அவருடைய உள்ளமும் வந்து அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். சினிமா வந்து உசிருக்கு உசிராக நேசிச்சவர். ஒரு 10 நிமிஷம் பேசினா 10 தடவை அப்பாச்சி அப்பாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதரை வந்து நினைவுபடுத்துக்கிறாரு. என் மேலே ரொம்ப அன்பு, என்னுடைய நல்ல விரும்பி, என்னுடைய கஷ்ட காலங்களெல்லாம் எனக்கு துணையாக நின்றவர். ஏவிஎம்மில் வந்து ஒரு 9 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 9 படமும் வந்து பெரிய ஹிட்டு. அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரவணன் சார்னு சொன்னால் அது வந்து மிக ஆகாது. இந்த 80s வந்து முரட்டுக்காடு, தமிழில் வந்து மிகப்பெரிய பிரமாண்டமான செலவெடுத்த படம் 80s. 20s வந்துட்டு சிவாஜி மிகப்பெரிய படம், பிரம்மாண்டமான படம். அதே மாதிரி இப்போ 20s வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது வந்து நடக்கவே இல்லை. அவருடைய மறைவு வந்து ரொம்ப மனசு பாதிக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த மிக ரசிக்கும்படியாக ரசிகர்களால் போற்றப்பட்ட, தமிழ்நாட்டு மக்களால் போற்றப்பட்ட படம் அன்பே வென்ற அந்த திரைச்சித்திரம். அப்போ நான் கேட்டேன், ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா, தலைவரோட நெருங்கி பழகியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன விஷயம், பொதுவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சுறுசுறுப்பானவர். அதாவது பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவார், அதே போல் கையை தூக்குறது, அது மாதிரி வந்து பல வகையில் வந்து அவருடைய அந்த நடிப்பு, அதே போன்று அவருடைய இயல்பான அந்த சுறுசுறுப்பு திரைப்படத்தில் வெளிப்படும். ஏவிஎம் நிறுவனத்துக்கு குறிப்பாக ஏவிஎம் சரவணன் வந்து அவர் வந்து புரட்சி சொன்னார், இந்த பாடலில் வந்து நீங்கள் வந்து கையை தூக்காமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி ஒரு சீன் இருக்கணும்னு சொல்லிட்டு, அவர் கையை தூக்காமல் இருக்கணும்னா கையில் வந்து ஒரு கோல் கொடுத்துடணும், அதே போல் சூட்கேஸ் கொடுத்துடணும், அப்படின்னா தூக்க மாட்டார். ஆனால் அதையும் தாண்டி என்ன பண்ணார், அந்த சூட்கேஸையும் அந்த கோலையும் தூக்கிட்டு அந்த சிம்லாவில் அந்த ஷூட்டிங் அந்த பாட்டு வந்து அவ்வளோ தூரம் அமைஞ்சிது. அது அப்போ சொன்னாராம், நாங்கள் எப்படி தான் சொன்னாலும் சரி, ஆனால் உங்கள் பாணி தான் வந்து வெற்றி பெறுற பாணி அப்படின்னு சொல்லி அன்றைக்கே வந்து அவங்க தந்தையும் அதே போல் ஏவிஎம் சரவணனும் அன்றைக்கி வந்து புரட்சி தலைவர் வந்து அவருடைய ஒரு நடிப்பு 1945 திரைப்படத்துறையில் இருக்கும் இந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய இயக்குனர் எஸ்பி முத்துராமன். இவர் இந்த நிறுவனத்தின் ஆஸ்தான இயக்குனரே என்று சொல்லலாம். ரஜினி, கமலஹாசன் போன்ற சூப்பர் ஸ்டார்களை வைத்து இயக்கியிருக்கும் கமர்ஷியல் டைரக்டர் இன்று வரை ஏவிஎம் நிறுவனத்துடனே தனது பயணத்தை தொடர்கிறார். இந்த சூழலில் ஏவிஎம் நிறுவனம் தனது 4வது தலைமுறை வருகையால் திரைப்படத்துறையில் ஏற்பட்டிருக்கும் வியாபார போட்டியின் காரணமாக அதிலிருந்து விலகி நவீனமயமாக்கப்பட்ட டெக்னாலஜி, வெப் சீரியல், தொலைக்காட்சி தொடர் மற்றும் யூடியூப் சேனல்களை நடத்தி அது மூலம் பெரும் வருவாயை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். இது தவிர எளிமை, பயபக்தி, தொழில் மீது கொன்ற பற்று, ஒரு நேர்மையான தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு எடுத்துக்காட்டு ஏவிஎம் நிறுவனம் என்பது
உண்மையான செய்தியாக இருக்கும்.